இங்க வந்து நபர் ஒரு மேன்சன்ல பாத்தீங்கன்னா டிராப் ஆகி வந்து மாட்டிக்கிறாரு. இதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை கலட்டதுக்காக மரக்கட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் ஒன்று ரெடி பண்றாரு. ஸ்க்ரூவை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த மரக்கட்டையானது பாத்தீங்கன்னா உடஞ்சு வந்து போயிடுது. உடஞ்சதுக்கு அப்புறமா அவர் கிவ் அப் பண்ணாம மறுபடி பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல இருக்கக்கூடிய காலை உடைச்சு எடுத்து இன்னொரு ஸ்க்ரூ டிரைவரை பாத்தீங்கன்னா அதை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் அவர் ரெடி பண்ண அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஸ்க்ரூவை பாத்தீங்கன்னா ஈஸியா கலட்ட வந்து செஞ்சிடறாரு. இப்படியே டெய்லி ஒரு ஸ்க்ரூவை பாத்தீங்கன்னா கலட்ட வந்து ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு டயர்டா ஃபீல் பண்ணும்போது அந்த மேன்சன்ல இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா படுத்து தூங்கவும் செய்யறாரு. கிட்டத்தட்ட 10 ஸ்க்ரூ வரை கலட்டினதுக்கு அப்புறமா லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ வரை கலட்டும் போது தெரியாம பாத்தீங்கன்னா கீழே விழுந்து காலானது உடைஞ்சு போயிடுது. கால் உடைஞ்சதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாததால அங்கேயே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மேல ஒரு ஃபயர் அலாரம் ஆனது இருக்கிறத வந்து பாக்குறான். அதை பார்த்த உடனே ஃபயர் அலாரம் ஆன் ஆயிடுச்சுன்னா டோர் ஆனது அன்லாக் ஆயிரும் வந்து நினைக்கிறான். இதுக்காக சூரிய ஒளியை பயன்படுத்தி தீயானதை பாத்தீங்கன்னா பத்த வச்சு அந்த ஃபயர் அலாரம் கிட்ட அந்த தீயை வந்து காமிக்கிறான். ஃபயர் அலாரம் ஆன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தண்ணியானது விழ ஆரம்பிக்குது. உடனே இவன் மெயின் டோருக்கு போய் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அந்த டோர் ஆனது பாத்தீங்கன்னா ஓபன் ஆக வந்து இல்ல. இதனால ரொம்பவே கடுப்பாகி படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்துச்சு பாக்குறாரு. பார்த்தா ஃப்ளோர் எல்லாமே தண்ணியா வந்து கிடக்கு. வழி இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை தான் கலட்டி ஆகணும்னு சொல்லி ஒரு வழியா பாத்தீங்கன்னா மேல ஏறவும் செஞ்சிடறான்.